என்னுடைய வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய குன்னம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளரா அண்ணன் சீமான் அவர்கள் என்ன அறிவிச்சிருக்காங்க. வர 2026 இன்னும் ஒரு 15 நாள்ல நடக்க போற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பா விவசாய சின்னத்துல நான் தான் போட்டிக்கிறேன். என்னுடைய வயசு பாத்தீங்கன்னா 26 வயசு. நான் வழக்கறிஞர் முடிச்சிருக்கேன். வழக்கறிஞரா இப்ப பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். கட்சியிலேயாவது ஒரு வேட்பாளரை நீங்க பார்த்திருக்க முடியாது. 50 வயசுல 55 வயசுல வேட்பாளரை நீங்க பார்க்க முடியும். ஆனா 26 வயசுல ஒரு வேட்பாளர், உங்க மகன் வயசு எனக்கு, என்ன வேட்பாளரா எங்க அண்ணன் அறிவிச்சிருக்காரு அப்படின்னா, இதற்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு மேல எனக்கு 16 வயசு இருக்கும் போது இருந்து நான் இந்த கட்சியில பயணிக்கிறேன். 16 வயசு இந்த கட்சியில சேரும் போது எனக்கு ஒரே ஒரு எண்ணம் தான், நம்மளால முடிஞ்ச நல்லதை இந்த பெரம்பலூர் மாவட்டத்துல பண்ணிருந்தோம். பல பேர் பண்றாங்க சமூக ஆர்வலர்களா, அவங்களோட சேர்ந்து நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கட்சிக்குள்ள சேர்ந்தேன். அதே எண்ணத்தோட தான் இன்னைக்கு வரைக்கும் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த பெரம்பலூர் மாவட்டத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 26 வயசு பையன் உள்ள நான் செஞ்ச போராட்டத்தை வேற எந்த அரசியல் கட்சியில உள்ள ஆளுங்கட்சியை எதிர்த்து யாருமே போராட்டம் பண்ணல. பெரம்பலூர் மாவட்டத்துல கல்குவாரி கிரஷர் போன்ற விவசாயத்துக்கு பாதிப்பா அதிகமா இருக்கக்கூடிய அந்த கல்குவாரி கிரஷரை எதிர்த்து பேசுற துணிச்சலே நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அதை ஒரு கிரஷர் ஒரு விவசாய நிலத்துல வருது கவுல்பாளையத்துல, அதை தடுத்து நிறுத்தினது பெரம்பலூர் மாவட்டத்துல நானும் எங்க கட்சிக்காரங்களும் தான். அதெல்லாம் அவ்வளோ ரொம்ப அசால்ட்டாலாம் அதை நிறுத்திட விட மாட்டாங்க. ஆனா அதை மீறி நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு எங்களுக்கு எவ்வளவு அச்சுறுத்தல் இருந்திருக்கும் ஆளுங்கட்சி தரப்புல, அதையெல்லாம் மீறி நிறுத்துறோம். அதையெல்லாம் தாண்டி இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் சில விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பா நம்ம வாழ முடியுமான்னா உங்க மனசாட்சிக்கு தெரியும், நம்ம பாதுகாப்பா வாழ முடியாது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அண்ணல் காந்தியடிகள் சொன்னாங்க, இரவு 12 மணிக்கு ஒரு பெண் என்னைக்கு சுதந்திரமா ஒரு இடத்துக்கு போயிட்டு திருப்பி பத்திரமா வீட்டுக்கு வர முடியும்னு அவங்களும் நம்பணும், வர்றாங்களோ அன்னைக்குதான் இந்தியாவுக்கு உண்மையான சுதந்திரம் அப்படின்னு சொல்லி அண்ணன் காந்தியடிகள் சொன்னாரு. அந்த சுதந்திரம், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சி 75 வருஷத்துக்கு மேல ஆகி இன்னமுமே கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா முழுக்க கஞ்சா, தமிழ்நாடு முழுக்க கஞ்சா. உங்களுக்கு நம்பிக்கை நான் சொல்றதுல இல்ல அப்படின்னா, உங்க வீட்டு பசங்க கல்லூரி படிக்கிறாங்க அப்படின்னா அந்த பசங்கள்கிட்ட ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா கேட்டு பாருங்க, தம்பி கஞ்சாலாம் இருக்கா? நீ அடிக்க மாட்ட, நம்ம வீட்டு பிள்ளை எனக்கு தெரியும். ஆனா ஒருவேளை உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது காலேஜ்ல கஞ்சா அடிக்கிறாங்களான்னு கேட்டு பாருங்க. அப்ப சொல்லுவாங்க, ஆமாமா என் கூட படிக்கிற பசங்க அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமையில தான் தமிழ்நாட்டுல கஞ்சா புழக்கம் இருக்கு. அதை தாண்டி ஒரு அரசாங்கமே சாராய கடையை நடத்தி அதன் மூலமா நம்ம வீட்டுக்காரங்க, நம்ம மகன், நம்ம அண்ணன் தம்பி வாயில சாராயத்தை ஊற்றி அதுல வர்ற வருமானத்துலதான் ஒரு அரசாங்கமே நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு கேவலமா சாராயத்தை வச்சுதான் ஒரு அரசாங்கம் நடக்கணும்னா அந்த அரசாங்கத்துக்கு எல்லாம் வாக்கு செலுத்தணுமா அப்படிங்கிறத என் அக்கா தங்கச்சியும் எங்க அம்மாவும் பெரியம்மாவும் சின்னம்மாவும் தான் யோசிச்சு வாக்கு செலுத்தணும். மறுபடியும் வெறும் சாராயத்தை நம்பி ஒரு அரசாங்கம் நடக்குது. திமுகவா இருந்தாலும் சாராயத்தை நம்பிதான் நடக்கும், அதிமுக இருந்தாலும் சாராயத்தை நம்பிதான் நடக்கும். தீபாவளி ஆச்சுன்னா டார்கெட் வச்சு நாங்க போன வருஷம் சாராய விற்பனையை விட இந்த வருஷம் சாராயம் அதிகமா விற்கணும் அப்படின்னு டார்கெட் வச்சு நடத்துறது இந்த தமிழ்நாட்டுல மட்டும்தான். அப்படி நம்ம வாழ்க்கையை கெடுத்து நமக்காக அரசாங்கம் நடத்துறேன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு திருப்பி நீங்க வாக்கு செலுத்தணுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அது போல நீங்க செய்தியை, நான் சவாலே இருக்கிறேன், நீங்க செய்தியை எடுத்து 24 மணி நேரத்துல ஒரு செய்தி பாலியல் வன்கொடுமை ஒரு பெண்ணுக்கு நடந்துருச்சு அப்படின்னு செய்தி இந்தியாவில் இல்ல இந்த தமிழ்நாட்டுல வரல அப்படின்னா பாருங்க, நியூஸை தொடர்ந்தீங்கன்னா திருட்டு, பாலியல் வன்கொடுமை, இதுதான். அப்ப இந்த தமிழ்நாடு எவ்வளவு பாதுகாப்பற்ற மாநிலமா மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்களே யோசிங்க. நம்ம அரியலூர்ல ஒரு பொண்ணு வேலைக்காக சென்னை போயிருந்தது, வேலைக்கு போன பொண்ணை கற்பழிச்சிட்டாங்க. கோயம்புத்தூருக்கு படிக்க போயிருந்த பொண்ணை கற்பழிச்சிட்டாங்க. திருப்பூர்ல வேலை செஞ்சுட்டு இருந்த பொண்ணை கற்பழிச்சிட்டாங்க. கரூர்ல கடையில வேலை செஞ்சுட்டு இருந்த பொண்ணை கற்பழிச்சிட்டாங்க. என்ன, அதாவது இதெல்லாம் ரொம்ப கம்மி. நீங்க தினந்தோறும் செய்தியை எடுத்து பாத்தீங்கன்னா கற்பழிப்பு 60 வயசு பாட்டியில இருந்து 6 வயசு குழந்தை வரைக்கும் அத்தனை பேரையும் கற்பழிக்கிறாங்க.
ஆனா இந்த நாட்டுல தண்டனை என்னன்னா ஒண்ணுமே கிடையாது. கேஸ் நடத்தி அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்குள்ள நம்ம செத்துருவோம், பாதிக்கப்பட்ட நம்மளே செத்துருவோம். பல அரபு நாடுகள்ல பல வெளிநாடுகள்ல கடுமையான தண்டனைகள் இருக்கு, உடனுக்குடன் தண்டனை. அது அண்ணன் சீமான் வந்து இங்க சொன்னா, என் பிள்ளைய ஒருத்தன் தொட்டுட்டா அவனை கொண்டு புதைச்சிட்டு தான் நான் என் பிள்ளைக்கு காரியமே பண்ணுவேன், அடக்கமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அதை இங்க இருக்கிறவங்க கேலி கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா அரபு நாட்டுல இது நடந்துகிட்டு இருக்கு, பல வெளிநாடுகள்ல அயலாத நாடுகள்ல நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அண்ணன் சீமான் சொன்னா ஏத்துக்கிறது இல்லை. ஏன் தெரியல? நம்ம ஆளுங்களுக்கு அந்த எண்ணமே கிடையாது. நல்லது பண்ணணும், ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா அது தப்புன்னு சொல்லணும், அதை தட்டி கேட்கணுங்கிற எண்ணமே இங்க இருக்கிற மக்களுக்கு போயிடுச்சு. எல்லாரும் எவனையா தெரியல. நம்ம இப்ப ஓட்டு கேட்டு போனோம்னா எல்லாரும் வீட்லயும் சொல்றது, எல்லாரும் மாதிரியும் நீங்களும் எவன் தான் எல்லாம் சொல்லுவான், செய்ய மாட்டான். நீயும் அது மாதிரி சொல்லுவ, செய்ய மாட்டேன். அவன் 50 வருஷமா 2 பேரும் மாறி மாறி ஆட்சியை முடிச்சுட்டு செய்யல, நம்ம ஒரு முறை கூட ஜெயிக்கல. ஆனா நம்ம கிட்ட நம்ம அம்மாவும் நம்ம அப்பாவும் கோவப்படுவாங்க, நீ ஏன் செய்யல அப்படின்ட்டு. அந்த நிலைமையில நம்மளுடைய மக்களுடைய அறியாமையும் வறுமையும் பயன்படுத்தி மறுபடியும் எல்லா தவறுக்கும் துணை போறது ஒரு அரசாங்கம் தாங்க. இங்க இந்த நாட்டுல சிங்கப்பூர் அவ்வளவு முன்னேறிடுச்சு, சவுதி அவ்வளவு முன்னேறிடுச்சு, எல்லா நாடும் வெளிநாடெல்லாம் அவ்வளவு முன்னேறிடுச்சு, அமெரிக்கா முன்னேறிடுச்சுன்னா அங்க இருக்க ஆட்சியாளர் அப்படி. இந்த நாடு இன்னமும் முன்னேறல, இந்த பெரம்பலூர் மாவட்டம் இன்னமும் முன்னேறல அப்படின்னா நம்ம வாக்கு செலுத்துறவன் திருட்டு பையன், அவன் திருடிட்டான்னு அர்த்தம். அவனுக்கு நல்லது பண்ணுன்ற எண்ணம் இல்லைன்னு அர்த்தம். இதை என்னைக்கு மக்கள் வந்து உணர்வீங்க அப்படின்றதுதான் தெரியல. அவன் திருப்பி அண்டாவை தூக்கிட்டு வரான், குண்டாவை தூக்கிட்டு வரான், 500 தூக்கிட்டு வரான், 1000 ரூபாயை தூக்கிட்டு வரான். என்னன்னா என்ன வேணா தப்பு பண்ணலாம். இந்த மக்கள் கடைசியில இன்னைக்கு வந்து நான் அம்மா அக்கா உங்க புள்ள நிக்கிற விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு வீட்டுக்கு வந்து அம்மா அப்பாவையும் உங்களுக்கு என்ன குறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வரேன். ஆனா அவன் எப்ப வருவான்னா எனக்கு முத நாள் வருது, வந்துட்டு 500 1000 அள்ளி வீசுறது. ஏன்னா ஆடு மாடு போவாத விலைக்கு என் மக்கள் போயிடுவாங்கன்னு அவன் நம்புறாம இருக்க. அப்ப என் மக்கள் தான் யோசிக்கணும், ஒரு ஆடு மாடு கூட 500க்கும் 1000க்கும் விலை போவாது, நம்மளை விலைக்கு வாங்க வரானே, நமக்கு 500 1000 இல்ல 50,000 1 லட்சம் கொடுத்தாலும் அதை விட முக்கியம் நம்மளோட உரிமை அப்படின்னு என் மக்கள் தான் யோசிக்கணும். திருப்பி அண்டா கொடுக்கறது, அண்டால எதுக்கு கொடுக்குறாங்க? 1000 ரூபாய் காசு எடுத்துங்க கொடுக்குறாங்க. இதே ஐயா ஸ்டாலின் மனைவி இருக்காங்க, 1000 ரூபாயில அவர் குடும்பம் அவங்க மனைவி குடும்பம் நடத்திடுவாங்களா? 1000 ரூபாய் வச்சு குடும்பம் நடத்திட முடியுங்களா? நான் 1000 ரூபாயை குறைச்சி சொல்லுங்க. நமக்கு நம்மள மாதிரி சாதாரண குடும்பத்துல இருக்கவங்களுக்கு 1000 ரூபாய் பெருசு தான். ஆனா 1000 ரூபாயே நமக்கு பெருசு. இந்த 1000 ரூபாய் எவ்வளவு பேருக்கு பயனா இருக்கு தெரியுமான்னு ஆட்சியில் இருக்க சொல்றான். நான் என்ன அவனை பார்த்து கேட்கிறேன், ஏண்டா உனக்கு 1000 ரூபாய் பெருசா? இல்ல 1000 ரூபாய் உனக்கு பொருட்டே கிடையாது. ஆனா எங்களுக்கு எப்படி 1000 ரூபாய் பெருசா தெரியுது? ஏன்னா நாங்கெல்லாம் இன்னும் கஷ்டத்துல இருக்கோம். எங்களை கஷ்டத்துல வச்சிருக்கிறது யாருப்பா? 70 வருஷமா நீ தான் ஆட்சியில் இருக்க. 1990ல 1990க்கு முன்னாடி சிங்கப்பூர் எப்படி இருந்து, 1990ல இருந்து ஒரு 30 வருஷத்துல சிங்கப்பூரை எடுத்து பாருங்க. இன்னைக்கு சிங்கப்பூர் உலகத்துக்கே வேலை கொடுக்குறான். தமிழ்நாட்டில் இருக்க பாதி பேர் சிங்கப்பூர்ல தாங்க இருக்காங்க. இந்த குன்னம்பேரி எல்லாம் மாடி வீடு கட்டின எல்லாருமே சிங்கப்பூர்ல தான் இருப்பாங்க. அப்ப அந்த நாடெல்லாம் அவ்வளவு முன்னேறிடுச்சு. இந்த நாடு ஏன் முன்னேறது யோசிங்க. நான் விவசாய சின்னத்துக்கு தான் வாக்கு செலுத்தணும்னு சொல்ல, எங்க அண்ணன் சொல்ற மாதிரிதான். ஒரு ட்ரெஸ் கடையில என் அம்மா எல்லாம் போச்சுன்னா, என் பெரியம்மா என் அக்கா எல்லாம் போச்சுன்னா, இந்த கலர் நல்லா இருக்கா, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, ஒரு சாப்பாட்டு கடையில போனா இதை சாப்பிடலாமா, இது நல்லா இருக்குமா, இது மதிய நேரம் காலை நேரம் காலையில இதை சாப்பிடணும் அப்படின்னு யோசிச்சு பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு 5 வருஷம் நம்ம வாழ்க்கையவே மாற்ற போற ஆட்சியாளர் ஒரு முறை அவங்க பேசுறத கேளுங்க. சிஎம் கேண்டிடேட்டா நிக்கிறாங்களே ஐயா ஸ்டாலினுக்கு என்ன தெரியும் நினைக்கிறீங்க? இங்க அதிகாரிங்க நல்லது பண்ண நினைச்சாலும் எம்எல்ஏ எம்பி விடுறதில்ல. அப்ப எம்எல்ஏ எம்பி யாராவது நல்லது பண்ணணும் ஒரு நாள் நினைச்சாலும் அதிகாரிங்க விடுறதில்ல. அப்ப நான் என்ன கேட்கிறேன், எம்எல்ஏ எம்பியும் நல்லவனா இருக்கணும், அதிகாரியும் தப்பு பண்ண பயப்படணும் அப்படின்னா இது எல்லாமே ஒரே ஒருத்தர் கையில இருக்கு. தமிழ்நாட்டின் முதலமைச்சரா யார் இருக்காரோ அவர் கையில இருக்கு. அவரு சட்டத்தை இங்க கடுமையாக்கி உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்தாங்க. தான் சொந்த கட்சிக்காரனா இருந்தாலும் சரி, எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, எம்பியா இருந்தாலும் சரி, அவன் கலெக்டரா இருந்தாலும் சரி, உடனுக்குடன் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னா பயம் வரும், எல்லாமே மாறும். ஆனா இது எல்லாத்துக்குமே மூலகர்த்தாவே அவங்க தானே. ஆனா அவங்க திருப்பி என் மக்களை ஏமாத்தி
வாக்க வாங்கிடலாம் நம்புறாங்க. நான் ஒண்ணே ஒண்ணுதான் சொல்றேன்,